ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நம்ம ஃபேஸ்புக் ஆட் சீரிஸ்ல இன்னைக்கு வந்து ஆட் செக்ஷன்ல இருக்கிற பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பிகாஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து உங்களோட பிரைமரி டெக்ஸ்டும் ஹெட்லைனும் கண்டிப்பா படிப்பாங்க. ஸோ இங்க எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஆட் காப்பி ரைட் பண்றது, ஆட் காப்பி ரைட் பண்றது மூலமா நம்மளோட லீட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் ஆட் சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு ஆட் செக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான், கண்டிப்பா இது மூலியம் செக் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி ரைட் பண்றது, ஆட் காப்பினா என்ன, அதை எப்படி ரைட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் தான் இப்போ இன்னைக்கு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம், ஸோ வீடியோ ஆட்ஸ் பெஸ்ட்டா இமேஜ் ஆட்ஸ் பெஸ்ட்டான்னு சொல்லி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எது பெஸ்ட்டோ அது உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து அந்த ஆட் காப்பி, அதாவது ஆட் காப்பி நீங்க எதை மென்ஷன் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க இமேஜ் அந்த கிரியேட்டிவ் மேல யூஸ் பண்ற அந்த ப்ராசஸ் தான் இந்த பிரைமரி டெக்ஸ்ட் அந்த ஹெட்லைன் தான் ஆட் காப்பின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி டெக்ஸ்ட்ல நம்ம என்னென்ன இருக்கும், என்னென்ன கண்டென்ட் இருக்கணும், என்னென்ன ஊக் பாயிண்ட் இருக்கணும், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆட் காப்பி எழுத போறீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 யூஸ் பண்ணணும். ஒன்னு பிரைமரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், ஹெட்லைன் யூஸ் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிரைமரி டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சல்டன்டா இருந்தா, ஒரு ஆர்கிடெக்டா இருந்தா, இல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்தா, இல்ல ஒரு டீச்சர்ஸா இருந்தா, இல்ல ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தா, கண்டிப்பா உங்களோட பிரைமரி டெக்ஸ்ட் கண்டிப்பா ஃபுல்லா படிப்பாங்க. ஸோ நீங்க பிரைமரி டெக்ஸ்ட்ல உங்களோட வேல்யூ, உங்களோட ஃபுல் கண்டென்ட், உங்களோட பெனிஃபிட்ஸ், உங்க ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ், உங்க சர்வீஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்க இங்க தான் சொல்லணும். ஸோ இது எப்படி சொல்லணும் அதான் நீங்க பார்க்க போறோம். நாங்க ஆக்சுவலா வந்து என்னோட கிளைண்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 years பேக் இது வந்து ஆட் காப்பி எழுதுறதுக்குன்னே நாங்க வெளியே வந்து பை பண்ணுவோம். ஸோ ஒரு ஆட் காப்பியோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 4000 5000 ஜஸ்ட் ஃபார் ஆட் காப்பி மட்டும் தான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிசினஸ் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் வந்து ஆட் ரன் பண்ண போறேன்னா, ஸோ அது ஆட் காப்பி எழுதுறதுக்கு நான் மேக்ஸிமம் வந்து அந்த அளவு எங்களுக்கு ஃபுல் ஃபிளஜ்டா ஆட் காப்பி எழுத முடியாது. ஸோ நாங்கள் வெளியே வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கண்டென்ட் ரைட்டர் ஹையர் பண்ணி ஒரு ஆட் காப்பி எழுதுவோம். ஸோ அந்த ஆட் காப்பியோட ரேட் வந்து பர் டேக்கு வந்து ஒரு ஆட் காப்பிக்கு வந்து 4000 வாங்குவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி சிம்பிளைசேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ஏஐ கண்டென்ட் இருக்கு, ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. நானும் மேக்ஸிமம் ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து கண்டென்ட்டை வந்து கரெக்டா ஆட் காப்பி ரைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தா ஆட் காப்பி ரைட்டர்ஸ் சொல்லிட்டு தனியா ஒருத்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர் ஆட் காப்பிக்கு 4000 rupees வாங்குவாங்க. இது எத்தனை பிசினஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க? பிகாஸ் நீங்க ஒரு ஆட் காப்பி ரைட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அதை கரெக்டா எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு லீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து 2 years பேக்ல வந்து நான் பர் ஆட் காப்பிக்கு 4000 பே பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஆட் காப்பி எழுதுறதுக்கு முக்கியமான ப்ரொசீஜர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுதான் இப்ப நான் சொல்ற போற கான்செப்டை நீங்க ஆட் காப்பி எழுதுனா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் டார்கெட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஆட் காப்பில இருக்கணும். இது கம்பல்சரி. நாட் ஃபார் B2C. B2Cக்கு வந்து நீங்க ரொம்ப ஷார்ட்டா எழுதினா போதும். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணா போதும். பட் ஆனா நீங்க ஒரு B2Bஓ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களோட பிரைமரி டெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் காப்பில வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அட்டென்ஷனை யாரை நீங்க டார்கெட் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பிசினஸ் ஓனர். அப்போ நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் லைன்ல அட்டென்ஷன் பிசினஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி ரைட் பண்ணணும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு சிஏ ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவேன், ஸோ அட்டென்ஷன் பில்டிங் கான்ட்ராக்டர் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அதான் மென்ஷன் பண்ணுவோம் அட்டென்ஷன்ல. ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் அட் ஊக் பாயிண்ட் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ். அப்போ அட்டென்ஷன் பிசினஸ் ஓனர்ஸ். அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யாரு, நீங்க வந்து உங்க பிசினஸ் ஆன்லைன்ல ஆன்லைன்ல பிரசன்ஸ் பண்ண கஷ்டப்படுறீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் செட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஊக் பாயிண்ட். ஸோ அவங்க பிசினஸ் வந்து ஆன்லைன்ல பிரசன்ஸ் பண்ண கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்பேன். ஸோ இல்லைன்னா உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோமா ஆன்லைன்ல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பேன். இதுதான் ஊக் பாயிண்ட். இந்த மாதிரி ஊக் பாயிண்ட் இருக்கணும். உங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஊக் பாயிண்ட் ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன், ரெண்டாவது ஊக் பாயிண்ட், ஹவு டு சால்வ்.
இதை சால்வ் பண்றதுக்கு என்கிட்ட வழி இருக்கு. சொல்லிட்டு என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்க ப்ராடக்ட் தான், அந்த ப்ராடக்ட் மூலமா சால்வ் பண்ண முடியும். இந்த சர்வீஸ் மூலமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோ ஆஃப் அண்ட் பிசினஸ். இப்போ நீங்க ஒரு டீச்சிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட நேமு, நீங்க எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. இதுவே உங்க பிசினஸ் தான், ஐ எம் இன் த பிசினஸ் ஆஃப் 32 years பிளஸ் வி ஆர் ப்ரொடியூசிங் இந்த லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் சென்னை. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். கண்டிப்பா வந்து ஒரு லைன், ஒன் லைன் இன்ட்ரோ. ஏன் இதை கொடுக்கணும்னா ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக கொடுப்போம். ஸோ கண்டிப்பா வந்து இன்ட்ரோ ஆஃப் பிசினஸ் ஆர் இன்ட்ரோ ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ் கண்டிப்பா நீங்க இருக்கணும். ஸோ அப்புறம் பெனிஃபிட்ஸ், அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட பெனிஃபிட்ஸ் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணணும். அந்த சர்வீஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து மினிமம் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் பெட்டரா இருக்கும். அட் லாஸ்ட் வந்து ஒரு ஆஃபர். ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த ஆடை பார்ப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்போம். ஸோ அந்த ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் சொல்றேன். டுடே ஆஃபர் நீங்க எதை மென்ஷன் பண்ணா இன்ஸ்டன்டா ஒன்லி 20 seat லிமிடெட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 லெஃப்ட், ஒன்லி 5 லெஃப்ட், இந்த மாதிரி 5 லெஃப்ட், 1 லெஃப்ட், 20 seat அவைலபிள், இந்த மாதிரி ஒரு நர்ச்சரிங் மாதிரி. ஸோ ஸ்பீடா அவங்க ப்ராசஸ் பண்றதுக்காக பண்ற ப்ராசஸ் தான் டுடே ஆஃபர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நீங்க நிறைய பேர் யூஸ் பண்றதுல அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு ஒன்லி லிமிடெட் சீட் அவைலபிள், ஒன்லி 50 seats அவைலபிள், ஒன்லி 30 மெம்பர்ஸ் ஆர் ஆடட், அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் சீக்கிரமா வந்து கஸ்டமர் வந்து சைன் அப் பண்ணது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ல உங்களோட பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டீங்களா, ஸோ அதை அந்த ஊக் பாயிண்ட்டுக்கான ஆன்சரை கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இப்படிதான் வந்து பார்த்தா உங்களோட ஆட் காப்பி எழுதணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஆட் காப்பினா என்ன, ஆட் காப்பி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் காப்பியில நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் டார்கெட் பண்ண போறீங்க, இல்ல B2B பிசினஸ் ஓனர்ஸ் டார்கெட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஆட் காப்பியோட ஃபார்மெட் இப்படிதான் இருக்கணும். ஒன்னு அட்டென்ஷன் இருக்கணும், யாரை டார்கெட் பண்ண போறீங்க, அண்ட் ஊக் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், என்ன ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கான சொல்யூஷன், உங்களை பத்தி இன்ட்ரோ, உங்க பிசினஸோட இன்ட்ரோ பிளஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து ஆஃபர், டுடே ஆஃபர் எதை மென்ஷன் பண்ணுவோம், 20 seats லெஃப்ட், லிமிடெட் டைம் ஆஃபர், அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் கன்க்ளூஷன். இதுதான் கைஸ் உங்களோட ஆட் காப்பியோட கரெக்டான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆட் காப்பி ரைட் பண்ணல. கண்டிப்பா திங்க் பண்ணுங்க. இது வந்து B2Cக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா இல்ல. B2Cக்கு நார்மலா நீங்க சின்ன டெக்ஸ்ட் மட்டும் இதுல இருக்கிற ஒரு 4 பாயிண்ட் மட்டும் அதெல்லாம் போதும். அட்டென்ஷன் பிளஸ் வந்து பெனிஃபிட்ஸ், ஆஃபர், ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ண போதும். பட் நான் சொன்னது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க டார்கெட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஆட் காப்பி ரைட் பண்ணும். பிகாஸ் அவங்க ஃபுல்லா உங்களோட பிரைமரி டெக்ஸ்ட்டை படிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான். நெக்ஸ்ட் ஹெட்லைன் வந்து கண்டிப்பா வந்து அட்ராக்டிவா இருக்கணும். பிகாஸ் இங்க தான் கால் டு ஆக்ஷன் மேக் பண்ண போறாங்க. ஸோ நீங்க உங்க ஹெட்லைன் வந்து மேக்ஸிமம் அட்ராக்டிவா கிளிக்கபிளா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து சொல்லுவேன், ஒரு ரொம்ப ரொம்ப லென்த்தாலாம் போடுவேன். ஜஸ்ட் ஷார்ட்டா இருக்கிற லென்த் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். பிளஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ரிஜிஸ்டர் நவ், மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்றேன் ரிஜிஸ்டர் நவ் பிளஸ் இந்த புக் நவ். ஸோ இதான் நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் மேலே ஹெட்லைன் கொடுத்துருக்கோம், கீழே வந்து ரிஜிஸ்டர் நவ், புக் நவ், சைன் அப் அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் அவங்க ஹெட்லைன் பார்த்த உடனே அவங்க ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அதனால அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் கைஸ் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபார் ஆட் காப்பி ரைட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்காக நான் இப்போதைக்கு எழுதியிருக்கேன் பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ அட்டென்ஷன் பிசினஸ் ஓனர்ஸ், இதுதான் வந்து என்னோட அட்டென்ஷன் பாயிண்ட். இதுல என்னோட ஊக் பாயிண்ட் வந்து ரெடி டு ஸ்கைராக் டு யுவர் ஆன்லைன் பிசினஸ், டோன்ட் மிஸ் அவுட் திஸ் கேம் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்தா என்னோட ஹூக் பாயிண்ட். இந்த ஹூக் பாயிண்ட் நான் சால்வ் பண்ற சொல்யூஷன் தான் இது. என்னோட சக்சஸ்ஃபுல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்னோட டைலர்மேட் சொல்யூஷன் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்க என்னோட பிசினஸ் பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ வந்து என்னோட பிசினஸ் எத்தனை வருஷமா இருக்கு, இங்க வந்து என்னோட பிசினஸ் இன்ட்ரோ கொடுக்கணும். ஸோ என்னோட பிசினஸ் எத்தனை வருஷமா இருக்கு, நாங்க எத்தனை பேருக்கு, என்னோட கிளைண்ட் யாரு, நாங்க எத்தனை வருஷம், என்னோட ஆர்பி கிளைண்ட் பத்தி நீங்க ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் இன்ட்ரோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்னோட பெனிஃபிட்ஸ். ஸோ என்னோட பெனிஃபிட்ஸ் என்ன, நான் ஒரு 3 பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ லேண்டிங் பேஜ் வெப்சைட் பண்ணி கொடுப்பேன், பிராண்ட் ரீச் என்கேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பேன், பிளஸ் வந்து சேல்ஸ் வந்து ஈஸியா ஐ கன்வர்ஷன் பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட் டுடே ஆஃபர் போட்டுருவோம், பிளஸ் வந்து லிமிடெட் சீட் அவைலபிள். ஸோ அதான் சொன்ன மாதிரி ஆஃபர், டுடே ஆஃபர் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் கைஸ் ஒரு கரெக்டான ஒரு ஆட் காப்பி எழுதுறதுக்கான ஃபார்மேட். இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் பீப்புள் நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க, கண்டிப்பா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரக்டா இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.